அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அல் ஃபஜ்ர் தொடர். அல்லதி தஅவ் ஃபில் பிலாத் அக்ஸரு ஃபீஹல் ஃபசாத். அவர்கள் நாடுகள் பலவற்றிலும் வரம்பு மீறலில் ஈடுபட்டனர், அங்கே அதிகமான சீர்கேடுகளை செய்தனர். ஆத் சமூத் என்ற மேலே விவரிக்கப்பட்ட சமூகங்கள் வரம்பு மீறின. ஃபிர்அவுனும் அத்தகைய போக்கையே கைக்கொண்டான். வரம்பு மீறல் என்பது அரசியல் அராஜகங்களையும் பொருளாதார அநீதிகளையும் சமூக ரீதியான அநியாயங்களையும் குறிக்கின்றன. குறிப்பாக ஒரு சமூகத்தின் ஆட்சியாளர்களும் மேல்தட்டு மக்களும் வரம்பு மீறிய போக்கை கொள்கிறார்கள். ஆட்சியாளன் தனது வரம்பை மீறி சட்டத்துக்கு அப்பாற்பட்டவனாகின்றான். அதன் அதி உயர் வடிவமே ஃபிர்அவுன் தன்னை கடவுள் என்று பிரகடனப்படுத்தியதாகும். சீர்கெட்ட சமூகங்களில் பொருளாதார பலம் கொண்ட உயர் மட்டத்தினர் ஒரு சாரார் உருவாகிறார்கள். அவர்கள் சமூகத்தின் பொருளாதார வளத்தில் தமக்கு கிடைக்க வேண்டிய பங்கை விட பாரியளவு பெறுகிறார்கள். இவ்வாறு பொருளாதார ரீதியாக வரம்பு மீறும் இவர்கள் தம்மிடையே மட்டும் சமூகத்தின் செல்வம் சுற்றி வருவதற்கான கட்டமைப்பையும் உருவாக்கி கொள்கிறார்கள். இவை அத்துமீறலின் அடிப்படை வடிவங்களாகும். இது தவிர அத்துமீறல் சமூகத்தின் பல பகுதிகளிலும் காணப்பட முடியும். உதாரணமாக, ஆண்கள் தம் வரம்பை மீறும் போது பெண்கள் உரிமையற்று ஏறத்தாழ ஒரு அடிமை நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். உலகத்தை அனுபவிப்பதில் வரம்பு மீறி பொருள் தேடி குவிப்பதே வாழ்க்கையாகிவிடும் போது பொருளாதார வாழ்வில் பயங்கர போட்டி நிலையொன்று உருவாகிவிடும். இவ்வாறு அத்துமீறலுக்கு பல வடிவங்கள் இருக்க முடியும். அல் குர்ஆன் இங்கே அத்துமீறலை பொதுவாக கூறியதன் மூலம் அதன் பல வடிவங்களையும் அந்த சமூகங்கள் உள்ளடக்கியிருந்தன என உணர்த்துகிறது. இந்த அத்துமீறல்கள் பல சீர்கேடுகளுக்கும் சீர்குலைவுகளுக்கும் இட்டு செல்கின்றன. அதனையே சூரா அங்கே அவர்கள் அதிகமான சீர்கேடுகளை செய்தார்கள் என சுட்டிக்காட்டுகிறது. அரசியல் வரம்பு மீறலும் பொருளாதார வாழ்வின் வரம்பு மீறலும் ஒன்றிணைந்து ஆதிக்கம் செலுத்தும் மேல்மட்டம் ஒன்றையும் அடிமைப்பட்டு போகும் சாதாரண பொதுமக்கள் மட்டம் ஒன்றையும் உருவாக்கிவிடும். இந்நிலையில் மக்கள் கசக்கி பிழியப்படுவார்கள். இது சமூக வாழ்வின் பாரியதொரு சீர்கேடாகிறது. அத்தோடு அரசியல் அநீதிகளும் பொருளாதார ஏற்றத்தாழ்வும் கொலை, கொள்ளை, களவு போன்ற குற்றச் செயல்களுக்கு இட்டு செல்லும். பொய்யும் ஏமாற்றும் நம்பிக்கை துரோகமும் இத்தகைய சமூகங்களின் பரவி காணப்படும். உலக வாழ்வை வரம்பு மீறி நேசிக்கும் போது மனோ இச்சைகளுக்கேற்ப வாழும் போக்கை அது ஏற்படுத்தி விடுகிறது. அதன் விளைவாக உடல் இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது பாவச் செயல்கள் மலியும் நிலை இலகுவாக உருவாகிவிடும். இவ்வாறு அல் குர்ஆன் 2 வசனங்களில் குறிப்பிட்ட அந்த சமூகங்களின் நிலையை இங்கே படம் பிடித்து காட்டியது. வரம்பு மீறலாலும் பல்வேறு சீர்கேடுகளாலும் சீரழிந்து போன அச்சமூகங்களின் நிலை எவ்வாறாயின என்பதனை அடுத்த வசனங்கள் விளக்குகின்றன. ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக சௌத்த அஸாப் இன்ன ரப்பக லபில் மிர்சாத். எனவே உமது இரட்சகன் அவர்கள் மீது தண்டனை எனும் சாட்டையை அதிகம் பிரயோகித்தான். நிச்சயமாக உமது இரட்சகன் ஆழ்ந்து கண்காணிப்பவனாகவே உள்ளான். அந்த சமூகங்கள் அழிவுக்குட்பட்டன. அல்லாஹ் அச்சமூகங்களை தண்டித்தான். ஆத் சமூகம் பெரும் புயல் காற்றால் அழிவுற்றது. சமூத் சமூகம் பயங்கர சப்தத்தால் அழிவுக்குள்ளானது. ஃபிர்அவுனும் அவனது படையும் கடலில் மூழ்கி அழிந்தார்கள். இந்த அழிவுகளை சூரா விவரித்திருக்கும் அமைப்பு நோக்கற்பாலதாகும். ஒன்று, தண்டனை என்னும் சாட்டை என்கிறது வசனம். இது வலியையும் நோவையும் உணர்த்தும் வகையிலான பிரயோகமாக அமைந்துள்ளது. அதிகம் பிரயோகித்தான் என்ற மொழிபெயர்ப்பின் அரபு பதம் சப்ப என்பதாகும். சப்ப எனின் கொட்டினான் என பொருள்படும். இது தண்டனையின் பாரிய அளவை உணர்த்தும் பிரயோகமாகும். 2, வசனத்தில் வரும் உமது இரட்சகன் என்ற பிரயோகம் இறை நெருக்கத்தை ஊட்டுவதாகும். வரம்பு மீறல்களும் சீர்கேடுகளும் ஒரு சமூகத்தில் தலை விரித்தாடும் போது ஓர் இறை பணியாளன் நம்பிக்கை இழப்பதில்லை. எனது இரட்சகன் உள்ளான், அவன் இவற்றையெல்லாம் கவனித்து கொள்வான், அவனது அறிவுக்கும் சக்திக்கும் அட்பாற்பட்டு எதுவும் நிகழ்ந்து விடாது என்ற மன அமைதியை அவன் பெறுகிறான்.
3 உமது இரட்சகன் ஆழ்ந்து கண்காணிப்பவனாகவே உள்ளான் என்ற வசனம் இப்பிரபஞ்சம் குருட்டுத்தனமான ஓட்டம் கொண்டதல்ல. அது சட்டத்தின் ஆளுகையற்ற மிக மோசமான ஓர் ஆட்சியாளனின் சாம்ராஜ்யமும் அல்ல என்ற கருத்தை உணர்த்துகிறது. மாறாக பிரபஞ்சம் ஒரு உயர்ந்த அறிவு ஜீவியால் இயக்கப்படுகிறது. அங்கு அநியாய அட்டூழியங்கள் இழைப்போர் தண்டனை பெறுகிறார்கள். வரலாற்றின் இத்தகைய நிகழ்வுகள் அதற்கு சிறந்த உதாரணங்களாகும் என்ற கருத்தையே மேற்குறிப்பிட்ட வசனம் மேலும் உணர்த்துகிறது. இந்த வகையில் இவ்வசனங்கள் 3 கருத்துக்களை முன்வைக்கின்றன. 1. மிகச் சுருக்கமாக அல் குர்ஆனின் விளக்கம் அமைந்திருந்த போதிலும் கூட விளக்கப்பட்டவை 3 நாகரிகங்கள் என்பன தெளிவு. அவை நன்கு வளர்ச்சியடைந்த நாகரிகங்கள் என்பதனை அந்த வசனங்களின் ஊடே புரிந்து கொள்ள முடிகிறது. எனினும் அவற்றின் வளர்ச்சி சடத்துவ பக்கத்தை கொண்டதாகவே அமைந்திருந்தது. இந்த வகையில் அவை பொருளாதார, இராணுவ, அரசியல் பலமிக்கவையாக காணப்பட்டன. 2. மானுட விழுமியங்கள் பகுதியில் அவை மிக பின்தங்கிய சமூகங்களாக காணப்பட்டன. வரம்பு மீறலும் அதன் விளைவான சீர்கேடுகளும் அங்கு பெரியளவு காணப்பட்டன. 3. இறுதியில் அந்நாகரிகங்கள் அழிவுக்குட்பட்டன. அது மனித வரலாற்று ஓட்டத்தை கண்காணிக்கும் சக்தியொன்று இப்பிரபஞ்சத்தின் மீது உள்ளது என்பதை சுட்டுகிறது. ஆரம்பத்தில் சத்தியங்கள் வந்தன. பின்னர் இந்த நாகரிகங்களை சூரா விளக்கியது. இந்நிலையில் சூரா சொல்ல வரும் கருத்தை தொகுத்து விளங்கிக் கொள்ளல் அவசியமாகும். அந்த சத்தியங்களுக்கு 3 விளக்கங்களை கொடுக்க முடியும் என்று விளக்கினோம். அப்பின்னணியில் சத்தியங்கள் வணக்க வழிபாடுகளை, அதாவது வாழ்வுக்கான ஆன்மீக அடித்தளத்தை விளக்குகின்றன என கொண்டால், அத்தகைய ஆன்மீக அடித்தளமற்ற நாகரிகங்களுக்கு என்ன நேர்ந்தது என அவதானி என்று வசனத்தின் கருத்து தொடர் சொல்வதாக புரிய முடிகிறது. இப்பிரபஞ்சம் மனித செயல்களுக்கான கூலி கொடுக்கும் கட்டமைப்பை பெற்றுள்ளது என்ற கருத்தை அச்சத்தியங்கள் விளக்குகின்றன என கொண்டால், அதற்கான சிறந்த உதாரணமாக இந்த நாகரிகங்களை அவதானி என்று உணர்த்தும் வகையில் இவ்வசன ஓட்டம் அமைந்திருப்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. மனித வாழ்வின் இருண்ட பக்கங்களை காட்டி அவற்றிலிருந்து விடுதலை பெறுதலை இச்சத்தியங்கள் சுட்டி காட்டுகின்றன என கொண்டால், அதற்கான சிறந்த உதாரணங்களாக மேற்கண்ட 3 நாகரிகங்களும் அமைந்திருப்பதை அவதானி என சூராவின் வசன தொடர்ச்சி விளக்குவதை அவதானிக்க முடியும். இந்த சூராவின் கருத்து பின்னணியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூது என்பது வெறுமனே மத விவகாரங்களுக்கான தூதல்ல. அது சடத்துவ அடிப்படைகளுக்கு பிரதியீடாக ஆன்மீக அடிப்படை கொண்ட நாகரிகம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்கானது என்பதை புரிந்து கொள்கிறோம். இந்த வகையில் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போராட்டம் மத ரீதியான தீமைகளுக்கு எதிரானது மட்டுமல்ல, சமூக அநீதிகளுக்கு எதிரான போராட்டமாகவும் அது அமைந்து காணப்படுகின்றது என்பது நன்கு புரியப்பட வேண்டும். சூராவின் அடுத்த பகுதி இதே கருத்து தொடரில் இன்னொரு கோணத்தை ஆராய்வதை பார்க்கிறோம். அப்பகுதியை அடுத்து மொத்தமாக முதலில் நோக்குவோம். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.